சென்னை பல்லாவரத்தை அடுத்துள்ள அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ள 590 வீடுகளை இடிக்கும் பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு கோரிக்கை வைத்துள்ளார். தனியார் நிறுவனம் மேற்கொண்ட சட்டத்திற்கு புறம்பான அறிக்கையின் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சி வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களுடன் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி நல்லக்கண்ணுவை அவரது இல்லத்தில் சந்தித்து பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். ஒரு தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய தனியார் கம்பெனி செய்த சர்வே வைத்துக்கொண்டு தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கீழ் வீடுகள் இடிக்கப்படுவது நடக்குது என்பது இதை விட வேறு அராஜகமான செயல், ஜனநாயக விரோத செயல் இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. அனகாபுத்தூரில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள வீடுகள் இடிப்பை அரசு உடனடியாக நிறுத்த நடவடிக்கை வேண்டும் என திருமுருகன் காந்தி வலியுறுத்தினார். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் கிராம மக்கள் எதிர்ப்பு காரணமாக கண்டதேவி கோயில் குறித்த நூலை வெளியிடாமலேயே ஆளுநர் RN ரவி புறப்பட்டுச் சென்றார். தேவகோட்டை சென்ற ஆளுநர் கண்டதேவி தேர் குறித்த மொழிபெயர்ப்பு நூலை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நூலை வெளியிட எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் நூலில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் வரலாறு திரித்து எழுதப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக சார் ஆட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் கண்டதேவி திருத்தேரும் சமுதாய நல்லிணக்கமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் நூலை வெளியிடவில்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கார்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதால் பல்வேறு விரைவு மற்றும் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் சரக்கு ரயில் திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. 27 பெட்டிகள் கொண்ட ரயிலின் இன்ஜினிலிருந்து முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது ஆகிய 3 பெட்டிகள் தடம் புரண்டன. சரக்கு ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ரயில் தடம் புரண்டதால் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் திருவனந்தபுரம் விரைவு ரயில், ஹூப்ளி விரைவு ரயில், திருத்தணி மின்சார ரயில் ஆகியவை ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் அவதி அடைந்தனர். காவிரியில் ஜூன் மாதத்திற்கான 9.19 TMC தண்ணீர், ஜூலை மாதத்திற்கான 31.24 TMC நீரை வழங்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. SK ஹால்டர் தலைமையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 40வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. ஹைபிரிட் முறையில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அணைகளில் நீர் இருப்பு, நீர்மட்டம் உள்ளிட்டவை தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மே மாதம் 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் எனவும் இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு ஜூன் மாதத்தில் தர வேண்டிய 9.19 TMC மற்றும் ஜூலை மாதத்தில் வழங்க வேண்டிய 31.24 TMC நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டது. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் நிலுவையில் உள்ள நிதி விவரங்களை இன்றைக்குள் சமர்ப்பிக்க கெடு விதித்துள்ளது. பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை தொடங்கவில்லை என கோவையைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அரசு 2021ஆம் கல்வியாண்டு முதல் 2023ஆம் கல்வியாண்டு வரை எந்த நிதியும் ஒதுக்கவில்லை, 100% தொகையை மாநில அரசுதான் வழங்கியது என்று தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வாதிட்டார். மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க மே 28ஆம் தேதி கூட்டம் கூட்டியுள்ளதாகவும், ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். ஒன்றிய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு MP கூட இல்லை என்பதால் நிதி ஒதுக்கவில்லை என்று வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்தார். வடக்கு சிக்கிமில் கொட்டிய கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து தடைபட்டது. லச்சன், லச்சுங், சுங்தாங் ஆகிய இடங்களில் நிலச்சரிவு காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டனர். வடக்கு சிக்கிமில் இருந்து காம்டாங் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வாகனம் நிலச்சரிவில் சிக்கியது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மற்றும் பயணிகள் காயமின்றி தப்பினர்.
இதேபோல சிங்டாங் நோக்கி சென்ற வாகனமும் நிலச்சரிவில் சிக்கி சேதத்திற்குள்ளானது. அதிலிருந்த பயணிகளும் காயமின்றி உயிர் தப்பினர். நிலச்சரிவு நேர்ந்த இடங்களில் பாறைகள் அகற்றப்பட்ட நிலையில் பல இடங்களில் சாலை போக்குவரத்து அபாயகரமானதாகவே உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் மாலையில் வெளுத்து வாங்கிய மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்டது. ராணிகேட் என்ற இடத்தில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அப்போது கார் ஒன்று வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. நல்வாய்ப்பாக காரில் எவரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. பலத்த வேகத்தில் சூறைக்காற்று வீசியதில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் லக்னோ 33 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்புக்கு 235 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் மிச்சல் மார்ஷ் 64 பந்துகளில் 117 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து விளையாடிய குஜராத் அணியில் வீரர்கள் ரன் குவிக்க தவறியதால் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 202 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதையடுத்து லக்னோ அணி 33 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இன்றைய போட்டியில் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. பிளே ஆஃப் சுற்றுக்கு ஏற்கனவே குஜராத், பெங்களூரு, பஞ்சாப், மும்பை அணிகள் தகுதி பெற்றுவிட்ட நிலையில் முதல் 2 இடங்களை பிடிப்பதில் போட்டி நிலவுகிறது. கீழே விழும் பாட்டில்களை பிடிக்க முயற்சி செய்யும் கேட்ச் தி பாட்டில் என்ற சேலஞ்சில் நடிகை கீர்த்தி சுரேஷ் விளையாடும் அவரது இன்ஸ்டா காணொலி பார்வையாளர்களை ரசிக்க வைத்துள்ளது. ஒரு பாட்டிலையும் பிடிக்காமல் தவறவிட்ட கீர்த்தி சுரேஷ் அனிச்சை நடவடிக்கைகள் வேகமாக உள்ளதாக நினைத்திருந்த நிலையில் என்று கூச்சத்துக்கான ஈமோஜியை பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.